தண்ணி கொஞ்சம் வைக்கட்டுமாங்க? இல்ல வேணாம். நல்ல வேலை போட்டிக்கு போக முடியாம ஆயிடுச்சு. இவங்க மட்டும் போயிருந்தாங்க, இந்த உலகமே என்னமோ இவங்களால தான் சுத்துதுன்ற ரேஞ்சுக்கு பேசியிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம ஏனோ தானு சாப்பிட்டுட்டு இருக்கிறது தேவையாமா இதெல்லாம்? சொன்ன கேட்டா தானே இதெல்லாம்? எதையும் அளவுக்கு அதிகமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாதுமா. போட்டி போட்டின்னு இப்ப மொத்த மானமும் போனதுதான் மிச்சம். நம்மலாம் சொன்னா யாரு கேட்பாங்க ஆதி? பாத்தியா, இப்படிதான் நம்ம வாயா அடைச்சிருவாங்க. இந்த வீட்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமியும் தான் வச்சிருக்காங்க. ஏய், இப்ப நீ பேச்ச நிறுத்த போறியா இல்லையா? நீங்க என்னங்க ஏன் மேலயே கோவப்படுறீங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கும் வருத்தம் இருக்காதா? நாங்க பேசினா மட்டும் தப்பு இல்ல? இங்க பாருங்க, எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தப்போ சரியோ எப்படி இருந்தாலும் இனிமே இந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்ல யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அவ்வளவுதான். சாப்பிடுங்க எல்லாரும். ஐயோ, நீங்க சாப்பிடவே இல்ல. வேணாமா வேணாமா, என்னங்க பசி இல்ல எனக்கு, வேணாம். வா. சாப்பிடுங்கம்மா. வெளியில சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அவர் மனசு நொந்து போய் தான் இருக்கு. எனக்கும் பசி இல்ல. ஐயோ, இவரா? பார்க்க வர சொன்னதுக்கு வர போகல, ரொம்ப கோவத்துல இருப்பாரே. ஹலோ. பரவாயில்லையே, போன் அட்டென்ட் பண்ணிட்டியே. என் நம்பர் டெலீட் பண்ணிருப்ப, இல்லனா கால் பிளாக் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். இல்லங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் என்ன கஸ்டமர் கேர்ல அந்த கால் பண்றேன், உங்களுக்கான சிறந்த ஆஃபர் பற்றி அறிய என் ஒன்றை அழுத்தம்னு சொல்றதுக்கு. உங்க வீட்டு தெருமுனையில தான் நிக்கிறேன், கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வருவியா இல்ல நான் மட்டும் தேவடி காத்துட்டு நிக்கணுமா? வரேன். என்ன பார்வதி, ஏன் இப்படி பண்ற? ஏதாச்சும் வாய் விட்டு சொல்லு. என்ன பிடிக்கல, இந்த கல்யாணம் நடக்காது, இல்ல என் பின்னாடி வராதனாச்சும் சொல்லு. இப்படி பேசாம கொள்ளாம இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. புரியலையே. ஒண்ணும் இல்லனா என்ன அர்த்தம்? நமக்கு இடையில ஒண்ணு இல்லன்னு அர்த்தமா, இல்ல நமக்குள்ள எந்த சண்டையும் இல்லன்னு அர்த்தமா? கொஞ்ச நாள் சும்மா விடுங்களேன், அதுவாவே சரியா போயிடும். அப்படி சரியாகிற அளவுக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உடனே சைலண்ட் ஆயிடுற. இதே பழைய பார்வதியா இருந்தா எப்படி வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பா. நைட் ஆனா குட் நைட், காலையில ஆனா குட் மார்னிங்னு எவ்வளவு மெசேஜ் அனுப்புவேன். இப்ப எதுவுமே இல்ல. நானா போன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸும் இல்ல. நேத்து உன்னை தேடி வந்து பார்த்து நான் உனக்காக ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனா நீ வரல. அப்போ நீ முடிவே பண்ணிட்ட, அப்படித்தானே? சரி விடு, நானும் என் மனசு தேடிக்கிறேன். இனிமே நீ எனக்கு இல்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானும் என் வீட்டை சொல்லிடுறேன். ஏங்க பாஸ்கர், ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க. எங்க வீட்ல ஒரு பிரச்சனை, அதான். வீட்ல பிரச்சனையா? அதுக்கும் நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் பார்வதி? மனசு சரியில்லைங்க. சரி, அதை சொல்ல வேண்டியது தானே. என்ன பிரச்சனைன்னு சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ண போறேன். சரி, எல்லாத்தையும் விடு.
என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட மட்டும்தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பயமா இருக்கீங்கன்னு எனக்கு பேசுறதுக்கு. நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ். அத்தை சொன்னது சரிதான். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு வீடு. அப்படியே தலைகீழா மாறி போச்சு. இன்விடேஷனும் டிக்கெட்ஸும் எங்க போயிருக்கோம்? பார்வதி பீரோல தான் வச்சேன்னு சொல்றான். ஒருவேளை அர்ச்சனா ஏதாச்சும் செஞ்சிருப்பாளோ? ஐயோ, யார் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. எப்படியாச்சும் போட்டிக்கு கிளம்பியே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறேன், இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல, வீட்ல யாருமே சரியா சாப்பிட கூட இல்ல. முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல. என்னதான் அப்படி ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏங்க நீங்க வேற எப்பவுமே நல்லதுன்னு நினைச்சுதான் பண்றீங்க. அதுக்கு ஒரு குடுப்பனான எனக்கும் வேணும்ல. அது இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுங்க. நான் ஆரம்பிச்சத நான் தான் சரி பண்ணுவேன். சரி, இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்ணலாம் இல்ல, நாம பண்ண போறோம். புரியலங்க. நாம நேர்ல போய் அவங்கள பார்த்து பேசினா என்னங்க? நீங்க தான் போட்டியில கலந்துக்கிட்டவர்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்க. ஒருவேளை நாம நேர்ல போனா சரி வந்திருக்காங்களேன்னு நம்மள அனுமதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லைங்க? அனுமதிக்கு மட்டுமா வாய்ப்பு இருக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணத்தோட அங்க போய் நின்று சலுகை கேட்கறது நல்லாவா இருக்கும்? ஐயோ அது இல்லைங்க. இல்லைங்க இல்லைங்க, வேணாம். இதுக்கப்புறம் எந்த சலுகையும் தர முடியாதுன்னு போன தடவை சொல்லிட்டாங்க. இதுல இன்விடேஷன் வேற காணாம போச்சுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்கறை இல்லையான்னு நம்மள தான் கேட்பாங்க. அங்க போய் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏங்க இல்லைங்க, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். நம்ம ஆகிற வேலையை பார்ப்போம், அதான் நமக்கு நல்லது. நீங்க வாங்க. சிவகாமி, என்ன சிவகாமி, கண்ணை தொடச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதா? நீ இப்படி உடைஞ்சு போக கூடாது. மொத்த குடும்பமும் ஆடி போயிடும். எப்படிங்க என்னால ஒண்ணுமே ஆகாத மாதிரி இருக்க முடியலையே? சரவணனை நீங்க பாத்தீங்கல்ல, அவன் முகத்தை நீங்க பாத்தீங்களா? யாருக்கு தெரிஞ்சாலும் இல்லைனாலும் அவன் மனசு எவ்வளவு வேதனையில இருக்குன்னு அவன் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியாதாங்க? அவன் கண்ணுல அந்த கலக்கத்தை பார்த்துட்டு என்னால கல்லு மாதிரி இருக்க முடியலையே. அது எனக்கு புரியுது சிவகாமி. அவனும் உன்னை நினைச்சுதான் கவலையா இருப்பான். அத நீயும் புரிஞ்சுக்கணும்ல. நீ இப்படி வருத்தப்பட்ட கூடாதுன்னு தான் அவனுடைய பயமே. இப்படி ஒன்னு அவன் பார்த்தா என்ன ஆகும் நீயே சொல்லு. கண்ணை துடைச்சுக்கோ சிவகாமி, அழுவாத. அவன் நல்லா வரணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லையா? அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பி இப்ப பாருங்க, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. தப்பு சிவகாமி. சரவணன் போட்டியில தோத்துடுவோன்னு பயப்படுறான். தோத்துட்டா தாங்க மாட்டான்னு நீ பயப்படுற. ஆனா அது அப்படி இல்லைன்னு சொல்லி 2 தடவையும் அவன் ஜெயிச்சு நிரூபிச்சிட்டான்ல. இது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இல்லங்க,
தகுதி, திறமை, நம்பிக்கை இது எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வேணுங்க. அது நமக்கு இல்லையேன்னு அவன் மறுகி போயிட மாட்டானா? அவனுக்கு ஆசையெல்லாம் இருக்குங்க. தனக்குன்னு ஒண்ணு கேட்டு வாங்குறானேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இனிமே ஆசை இருந்தா கூட அது சொல்லுவானாங்க அவன். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சு சொல்லாம இருந்துருவானே என் புள்ள. என்ன சிவகாமி, நடந்தது மனசு வருத்தப்படுற விஷயம்தான். அதுக்காக அளவுக்கு அதிகமா யோசிச்சு நீ கவலைப்படுறியோன்னு எனக்கு தோணுது. சிவகாமி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரியே சரவண நினைச்சாலும் அதெல்லாம் இல்ல சரவணான்னு நீ தான் தைரியமா பேசணும். நீயே அவனை இன்னும் குழப்பி விட்டுறாத. அதை விடு. அப்படி பார்த்தாலும் சரவணனை சந்தியா பாத்துப்பா. அவனை சரியாக்கிடுவா. இதுக்காக நீ அழுகாத சிவகாமி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. அவன் முகத்துல எப்போ நான் சிரிப்பை பாக்குறேனோ அப்பதான் எனக்கு நிம்மதி. என்னங்க, நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? எல்லாரும் ஒன்னா வெளியில போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே சிவகாமி. அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வரலாம். நாளைக்கே வேணா போயிட்டு வரலாம். 3 நாள் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்திருக்கேங்க. பூஜை பண்றேன்னு நான் வேண்டி இருக்கேன். கண்டிப்பா போய் ஆகணுங்க. அப்படியே செஞ்சிடலாம். ஆனா நீ முகத்தை மட்டும் இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்கா சிவகாமி. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான். நீ நம்பிக்கையோட இரு. அப்ப நாளைக்கு கோயிலுக்கு போறத பத்தி சரவண கிட்டயும் செந்தில் கிட்டயும் போய் பேசிட்டு வரட்டுமா? சரியா? என்னங்க, வேணாம் வேணாம், இப்ப போய் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். காலையில பேசிக்கலாம். சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். எதை பத்தியும் யோசிக்காம நீ நிம்மதியா தூங்கு சிவகாமி. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து என்ன இப்படி பசிக்குது? 2 பிரியாணியை ஒன்னா தின்ற அளவுக்கு கபகபன்னு பசிக்குது. ஏழு பூரி சாப்பிட்டிருக்கேன். அப்படி இருந்தும் பசிக்குதுன்னா மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்ச்சனா பாக்குற? வெக்குது பாரு. இந்த முதல்ல தண்ணியை குடி. சாப்பிடும் போது தண்ணி எடுத்து வச்சுக்க மாட்டியா அர்ச்சனா? அது சந்தியா. ஏன் இந்த நேரத்துல கிச்சன்ல தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? இல்ல, வயிறு ரொம்ப பசிச்சுது, அதான். நீ சாப்பிடுறியா? வேண்டாம், எனக்கு வேண்டாம். சந்தியா, ஒரு நிமிஷம். உன்கிட்ட உனக்கு கேட்கணும். சொல்லு. நீயும் சரவணன் மாமாவும் சமையல் போட்டியில கலந்துக்க ஆசாசியா கிளம்புனீங்க. கடைசியில டிக்கெட்டும் இன்விடேஷனும் தொலைஞ்சு போய் இப்படிலாம் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக கேக்குறேன். உனக்கு என் மேலலாம் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி என் மேல 1-2 பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அந்த நகை விஷயத்துல நீதான் வீடியோ எல்லாம் எடுத்து என்ன மாட்டி விட்ட. அதே போல இப்பவும் நான் தான் பண்ணிருப்பேனோன்னு நீ நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதான் கேக்குறேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல அர்ச்சனா. இதுல என்னோட தப்பு என்னங்கறத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இன்விடேஷனையும் இன்னும் கொஞ்சம் பத்திரமா வச்சிருந்துருக்கணும்ல? ஆமா சந்தியா, பாவம் சரவணன் மாமா தான் ரொம்ப ஆசையா இருந்திருப்பாரு.
கடைசியில சும்மா இருந்தவரோட மனசுல ஆசைய தூண்டி விட்டு இப்போ எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. பாவம் தான்ல. சரி விடு, நம்ம என்னதான் எண்ணெயை தரவிட்டு உருண்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். இந்த வருஷம் இல்லனா அடுத்த வருஷம் திரும்பவும் முயற்சி பண்ணி போலாம். இல்ல அர்ச்சனா, எனக்கு என்னமோ இந்த வருஷமே அவர் போட்டியில கலந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சந்தியா, நீ என்ன சொல்ற? அது எப்படி? அதான் எல்லாமே காணாம போயிடுச்சே, அப்புறம் எப்படி கலந்துக்க முடியும்? ஆமா, பிரச்சனை இருக்குதான். ஆனா கடவுள் இருக்கிறது உண்மைனா, நீதி நேர்மை ஜெயிக்கிறது நிஜம்னா, நிச்சயமா அவர் கலந்துக்க ஒரு வழி பிறக்கும் பாரு. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? நானும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பயந்துட்டியா? பயந்துட்டேன்னா இன்விடேஷன் இல்லாம எப்படி கலந்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன். எப்படியும் போகதான் போறோம், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஆனா சந்தியா, நீ தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. அத்தைதான் இனிமே இந்த பேச்சை எடுக்க வேண்டாம். ஏற்கனவே கிடைச்ச ஒரு ஏமாற்றமே போதும். திரும்பவும் கிளம்பி ஏமாந்து சரவணன் மாமாக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடும்னு இதோட விட்டுரு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. ஆனா அவரை எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் போட்டியில கலந்துக்க வச்சா அதே அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அர்ச்சனா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்னோட ஆசைக்காக நீ திரும்ப திரும்ப சரவணன் மாமாவை நோக்கடிக்கிற. அவரை விட்டுரு, பாவம். ஊருக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சும் எப்படி சமாளிக்கிறா? பெரிய ஆளுதான். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? செகண்ட் ஷோக்கு டிக்கெட் இருக்கானே, போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் என்னங்க, இந்த ராத்திரியில எங்க போவாங்க? பசிச்சுது, போய் சாப்பிட்டு வரேன். ஏன் நீ அப்ப ஒழுங்கா சாப்பிடலையா? இல்லையே, அதான் டிக்கெட் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வீடே சோகமா இருக்கே. நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? அதனால நீ மட்டும் தனியா போய் கூட்டிட்டு வந்தியாக்கும். எங்க தனியா இருக்க முடியுது? அதான் சந்தியா வந்துட்டாளே. சந்தியாவா? ஏன் அண்ணி சாப்பிட வந்தாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அவ சும்மா வந்தா, அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். அவங்க பாவம் தானே, போட்டியில போய் கலந்துக்கலான்னு எவ்வளவு ஆசை ஆசையா இருந்தாங்க தெரியுமா? கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்றீங்களே. நீயும் ஃபீல் பண்ணுவ. அப்பாடி, நல்ல வேலை தொலைஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவல. கரெக்ட் தானே? இந்த வீட்ல வேற யாருமே வேணாங்க என்னை காலி பண்றதுக்கு. நீங்க ஒரு ஆளே போதும். எப்பவும் என்ன மட்டம் தட்டிட்டே இருக்கணும்ல? இல்லனாலும் அப்படியே. இதுல அப்பா அம்மா வேற முத தடவை ஃபிளைட்ல போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களும் இப்ப ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்கல்ல. சொன்னா மட்டும் கோச்சுப்பீங்க. ஆமா, இந்த போட்டியெல்லாம் இப்ப அவசியமா? தேவையில்லாம கிளம்பி போய் இப்ப ஏமாற்றம் தான் மிச்சம். ஒருவேளை டிக்கெட் காணாம போகாம இருந்திருந்தா நாளை காலையில எல்லாரும் ஜாலியா ஃபிளைட்ல பறந்திருப்பாங்கல்ல. அத கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப நம்ம என்ன பேசி என்ன பண்றது? நாளை காலையில ஃபிளைட் ஏறி மதியத்துக்குள்ள போட்டி நடக்கிற இடத்துக்கு போனாதான் கலந்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்ப எந்த வாய்ப்புமே இல்ல. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இனிமே காணாம போன டிக்கெட் கிடைச்சாலும் போக முடியாதா? இப்ப மணி என்ன? இப்ப கிடைச்சா டக்குன்னு கிளம்பி நாளை காலையில 9 மணிக்குள்ள மதுரை ஏர்போர்ட் போயிடலாம். விடியறதுக்குள்ள கிடைக்கலனா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ, அப்படியா? ஒருவேளை டிக்கெட் கிடைக்காம இன்விடேஷன் மட்டும் கிடைச்சிச்சுன்னா நைட்டு ட்ரெயின்ல கிளம்பி காலையில அங்க போயிருக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்ல. ஓ, இப்போ டிக்கெட் இன்விடேஷன்லாம் கிடைச்சா கூட கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா அர்ச்சனா,
அந்த கடைசி கட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஆனால் சரவணனுக்கும் அன்னிக்கும் ராத்திரிலாம் தூக்கமே வராது. அப்பா அம்மாவும் பாவம் இல்லை. அப்படின்னா நாளைக்கு காலையில ஒரு பிளான போடுவோம். இவர் சொல்றபடி காலையில இன்விடேஷன், டிக்கெட் இதெல்லாம் கிடைச்சா கூட போய் கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ காலையிலே அந்த பழைய பேப்பர் கடைக்கு போய் அதை தேடி புடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அத்தை கிட்ட நல்ல பேரும் கிடைக்கும், இவங்களால கலந்துக்கவும் முடியாது. ஒரே கல்ல 2 மாங்காய்.